இப்போ வந்து நம்ம லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸுக்கு நான் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கிராஃபை முதல்ல நல்லா கவனிங்க. இந்த கிராஃப் யாருக்கு இடையான கிராஃப் பாருங்கள், வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும். இது வந்து ஆண்ட்ரியூஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு கொடுத்த ஒரு கிராஃப் இது. அவர் எந்த கேஸ் சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் இடையான ஒரு கிராஃப். இது 48 டிகிரி செல்சியஸில் ஒரு இந்த கிராஃபை பிளாட் பண்ணியிருக்கார் பாருங்கள். இப்போ இந்த கிராஃபை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் இப்படி பாருங்கள். இங்கே லெஃப்ட் டு ரைட் இப்படி போனீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா வால்யூம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 48 டிகிரி செல்சியஸ்லேருந்து இந்த கிராஃபை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண கேஸ் வந்து என்னவாக மாறும்னா லிக்விடாக மாறும். இந்த பர்டிகுலர் செல்சியஸில் ஆண்ட்ரியூஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே இல்லை. கார்பன் டை ஆக்சைடு பாருங்கள், என்ன தான் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாலும் வால்யூமை குறைச்சிக்கிட்டே வந்தாலும் கேஸ் ஃபார்ம்லேயே தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அது லிக்விடை நோக்கி போகலை. அடுத்தது கொஞ்சம் டெம்பரேச்சரை மாற்றுறாரு பாருங்கள், 35.5 டிகிரி செல்சியஸ். அதுவுமே பாருங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் தரல. அதாவது வால்யூமை அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. என்ன ஃபார்மில் தான் இருக்குன்னா கேஸ் ஃபார்ம்லேயே தான் இருக்குது. அடுத்தது அவர் 31.1 டிகிரி செல்சியஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது இப்போ நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள் வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சர்டைன் பாயிண்ட் வரும்பொழுது, அதாவது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 73 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷராக இருக்கும்பொழுது, இது பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 73 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷராக இருக்கும் பொழுது கேஸ் என்னவாக மாறுதுன்னா, இதை பாருங்கள், இது வரைக்கும் கேஸாக இருந்த கார்பன் டை ஆக்சைடு இப்போ லைட்டாக லிக்விடாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அதிகபட்ச டெம்பரேச்சர் எப்போ வந்து கேஸ் வந்து லிக்விடாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 73 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், எந்த ப்ரெஷரில் கேஸ் வந்து லிக்விடாக மாறுதோ அந்த ப்ரெஷருக்கு பேர் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். பாருங்கள், இதுதான் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். அப்போ கிரிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ, 73 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் எந்த டெம்பரேச்சரில் அது நடந்திருக்கு, 31.1 டிகிரி செல்சியஸ். அப்போ இதுதான் அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், த டெம்பரேச்சர் பிலோ which the gas can be liquefied by the application of pressure alone is critical temperature. இதுதான் TC. அப்போ TCனா என்ன டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சரில் கேஸ் லிக்விடாக மாறுது அதுதான் அதனுடைய கிரிட்டிக்கல். நான் இது வந்து யாருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடுக்கு. அந்த ப்ரெஷருக்கு பேர் என்ன சொன்னோம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர். இது பாருங்கள், இதை கொடுத்துருங்க, த ப்ரெஷர் நீடட் டு லிக்யூஃபை எ கேஸ் அட் திஸ் டெம்பரேச்சர் இஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். அதுக்கு நேராக இருக்கிற வால்யூமை பாருங்கள், இதுதான் விசி. இதுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் வால்யூம். இங்கே பாருங்கள், இது ஒரு மோலுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ஒரே ஒரு மோல். இதை பாருங்கள், த வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அட் டிசி அண்ட் பிசி, அதுதான் விசி. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லேயும் கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லேயும் இருக்கிற வால்யூமுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் வால்யூம். இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பாயிண்ட் சொல்கிறோம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது அவர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறார், டெம்பரேச்சரை குறைக்கிறார். பாருங்கள், 31.5 டிகிரி செல்சியஸில். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு வால்யூம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது பாருங்கள், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இது பாருங்கள், வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த பாயிண்டில் என்ன ஆகிடுச்சுன்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக இருக்கிறது லிக்விடாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சர்டைன் ப்ரெஷரில் பாருங்கள், ஒரு அந்த இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லீனியர் பிளாட். என்ன அர்த்தம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகவே இல்லை பாருங்கள். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு கேஸுக்கும் லிக்விடுக்கும் இடையே அங்கே வந்து ஒரு ஈக்லிபிரியம் இருக்குதுன்னு அர்த்தம், கோஎக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அதாவது கேஸ் லிக்விட் ஈக்லிபிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், இந்த லீனியர் பிளாட் என்ன சொல்லுதுன்னா, என்ன சேஞ்ச் ஆகலை, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை, ஆனால் வால்யூம் பாருங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள்,
வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகல. இது வந்து ஒரு ஈக்லிபிரியம். யாருக்கு இடையேயான ஈக்லிபிரியம்? ஒரு கேஸுக்கும் லிக்விடுக்கும் இடையேயான ஒரு ஈக்லிபிரியம். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சடன் இன்க்ரீஸ், லிக்விட் ஆயிடுச்சு. என்ன ப்ரெஷர் பாருங்கள் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்னா அந்த ஈக்லிபிரியம் முடிஞ்சு திடீர்னு அது என்னவாக மாறிடுச்சு, லிக்விடாக மாறிடுச்சு. அதே கிராஃப் தான் இதுவும். 13.1 டிகிரி செல்சியஸில் பாருங்கள், இந்த லோ ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷரில் 13.1 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடு என்னவாக இருக்குன்னா ஒரு கேஸாக இருக்குது. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். லோ ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேஸ். பாருங்கள், ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் பாருங்கள் ஒரு கோஎக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸ் லிக்விட் ஈக்லிபிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக பாருங்கள், இதுக்கு மேலே சடன் சேஞ்ச் என்ன மாறிடும், லிக்விடாக மாறிடும். அப்போ ப்ரெஷர் பாருங்கள் சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த கேஸ் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகிடும், லிக்விட் ஆகிடும். இது பாருங்கள், எந்த ஏரியாவில் அது ஈக்லிபிரியமாக இருக்கோ அதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை பாருங்கள், நான் இந்த கிராஃப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். அப்படின்னா இது ஃபுல்லாக ஈக்லிபிரியம் ஏரியான்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு கிராஃபையுமே நம்ம என்ன சொல்லணும்னா பாருங்கள், ஒரு 48 டிகிரி செல்சியஸ், 30.5 ஒரு கிராஃபையுமே என்ன சொல்லணும்னா ஐசோதம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை நான் மாற்றலை. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும் 48 டிகிரி செல்சியஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இந்த டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ பாருங்கள், 304 கெல்வின். ஓகே, அவன் கெல்வினில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பி தான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லலாம், இல்லை கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதில் என்னென்னா நமக்கு கொஷின் நமக்கு கேட்கலாம் அப்படின்னா, எது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸாக இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த மாதிரி இது கிராஃப் கொடுத்தே கேட்கலாம். இந்த கிராஃபை கொடுத்துட்டு எந்த ஏரியாவில் ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது, அப்புறம் இப்போ வால்யூம் வந்து லெஃப்ட் டு ரைட் வரும்போது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, இது மாதிரியான கொஷின்லாம் அங்கே கேட்கலாம். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு. இப்போ பாருங்கள், இந்த லிக்விஃபிகேஷனில் இப்போ நான் கார்பன் டை ஆக்சைடை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ப்ரெஷரை கிரிட்டிக்கல் ப்ரெஷர், டெம்பரேச்சரை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம் சொன்னோம் இல்லையா, இதுக்கான டெரிவேஷன்லாம் வேன் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கிரிட்டிக்கல் வால்யூமோட வேல்யூ 3B. இது வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் A/27B². இது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 8A/27 RB. இப்போ வந்து இதையும் கொஷினாக கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், டெண்டன்சி கேட்கலாம். ஸோ டெண்டன்சி என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் யார் எடுத்திருக்கேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, வாட்டர், அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எடுத்திருக்கேன். இவங்க எல்லாருடைய டெண்டன்சியும் கேட்கலாம். என்ன கேட்கலாம், லிக்யூஃபைடு, அதாவது இந்த கேஸஸ் வந்து லிக்விடாக மாறதுக்கு யாருக்கு டெண்டன்சி அதிகம், இது எந்த பேசிஸில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா அவருடைய ஏ வேல்யூ வச்சு சொல்லலாம். ஏ வேல்யூன்றது என்ன அப்படின்னா இன்டர் மாலிகுலார் ஃபோர்ஸஸ், அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க வந்து ஈஸியாக லிக்விஃபை ஆகிடுவாங்க இந்த கண்டிஷனில். இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்னு உனக்கு கொஷின் கேட்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கொஷின். இது அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து எப்போ வந்து இவங்க வந்து லிக்விடாக மாறுவாங்கன்னா இவங்களுடைய ஹையஸ்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் தான் அவங்க வந்து லிக்விடாக மாறுவாங்க. கண்டிஷன்னா ஹையஸ்ட்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இவங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஜாஸ்தியாக இருக்கணும். அடுத்தது இதில் இன்னொரு கொஷின் வந்து கேட்கலாம். என்ன அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்களாம் வந்து பர்மனன்ட் கேஸஸ். இந்த பர்மனன்ட் கேஸஸை இதே கண்டிஷனில் நம்ம வந்து லிக்விஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா லிக்விஃபை பண்ண முடியாது. இவங்களாம் பர்மனன்ட் கேஸஸ். இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் இவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா லிக்விஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த 2 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷின். இவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் டெண்டன்சி ஆர்டர். யார் வந்து சீக்கிரமாக லிக்விஃபை ஆவாங்க. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு தான் அந்த லிக்விஃபை ஆகக்கூடிய டெண்டன்சி ஜாஸ்தி.